தமிழக அரசியலில் தற்போது முக்கியமான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் சூழல் உருவாகி வருகிறது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக தலைமை கட்சியின் அமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் அடிப்படை நிலை நிர்வாகிகள் செயல்பாடு குறித்து சமீப காலமாக விரிவான மதிப்பீடு நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முதல் வட்ட அளவு வரை உள்ள நிர்வாகிகள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மீது அவரவர் தொகுதிகளில் கட்சியினரிடையே அதிருப்தி நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தரைமட்டத்தில் செயல்பாடு குறைவு, ஒருங்கிணைப்பு பிரச்சினைகள் மற்றும் உள்ளக முரண்பாடுகள் போன்ற காரணங்கள் இந்த அதிருப்திக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விரைவில் நிர்வாக மாற்றங்கள் அமலுக்கு வரலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாவட்ட செயலாளர்கள், பகுதிச் செயலாளர்கள் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாற்றங்கள் சாதாரண பதவி மாற்றமாக மட்டும் இல்லாமல் திமுக தலைமை எடுத்துள்ள ஒரு அமைப்பு சீர்திருத்த நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. கட்சியின் செயல்திறனை மேம்படுத்தவும் தரைமட்டத்தில் மக்கள் தொடர்பை வலுப்படுத்தவும் இந்த நடவடிக்கைகள் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வாய்ப்பும் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இளைஞர்கள் மற்றும் செயலில் தீவிரமாக ஈடுபடும் நிர்வாகிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என்ற தகவலும் பரவி வருகிறது. அதே நேரத்தில் நீண்ட காலமாக பதவி வகித்து வரும் நிர்வாகிகளுக்கு இது ஒரு சவாலான சூழலை உருவாக்கியுள்ளது. செயல்திறன் அடிப்படையில் மாற்றங்கள் நடைபெறுமானால் கட்சிக்குள் போட்டி மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது திமுக தலைமை எடுத்து வரும் இந்த நடவடிக்கைகள் கட்சியின் அமைப்பில் ஒரு புதிய மாற்றத்திற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் எவ்வாறு அமலுக்கு வரும், யாரை பாதிக்கும் என்பது விரைவில் தெளிவாகும்.